இப்ப நீங்க நாளை காலையில கண் விழிக்கிறீங்கன்னு வச்சுக்குவோம். அன்னைக்கு நீங்க செய்ய வேண்டிய வேலைகள்லயே ரொம்ப ரொம்ப கஷ்டமான, உங்கள உணர்வுபூர்வமா உடைச்சு போடக்கூடிய ஒரு கடமை ஒண்ணு இருக்கு. ஆனா அந்த கடமை தான் உங்களுக்கு ஒரு முழுமையான ஆன்மீக விடுதலையையும், மன அமைதியும் தரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அது உண்மையாவே மனித மனச உழுக்குற ஒரு மிகப்பெரிய போராட்டமா தான் இருக்கும். கண்டிப்பா. கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்க. நம்ம மனம் அத உடனே ஏத்துக்குமா? அல்லது அதிலிருந்து தப்பிக்க ஏதாவது ஒரு காரணத்த தேடுமா? பெரும்பாலும் தப்பிக்கத்தான் தேடும். சொல்லப்போனா அந்த ஒரு பயங்கரமான மனசு சுழல வெட்டுற யதார்த்தத்தை தான் அர்ஜுனன் குருக்ஷேத்திர போர்க்களத்தோட நடுவுல சந்திச்சான். ஆமா. அந்த ஒரு பெரிய போராட்டத்திலிருந்து தான் இன்றைய நமது இந்த ஆழ்ந்த அலசல் தொடங்குது. நேயர்களான உங்கள இந்த ஒரு அருமையான தேடலுக்கு நாங்க வரவேற்கிறோம். ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நாம விவாதிக்க போற விஷயம் ஒரு சாதாரணமான டாபிக் கிடையாது. அதேதான். சனாதன தர்மத்தோட மையமா இருக்கிற பகவத்கீதைய ஸ்ரீ ராமானுஜரோட கீதா பாஷ்யம் மற்றும் ஸ்ரீ வேதாந்த தேசிகரோட தாத்பரிய சந்திரிகா அப்படிங்கிற விசிஷ்டாத்வைத்த வேதாந்த நூல்களோட அடிப்படையில நாம அலச போறோம். அதாவது இது பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்ட தத்துவங்கள் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இது இன்னைக்கு நீங்க உங்க ஆபீஸ்ல சந்திக்கிற மன அழுத்தம், முடிவெடுக்க முடியாத குழப்பம், அப்புறம் உலகப்பற்று அப்படிங்கிற நோயை குணப்படுத்தக்கூடிய ஒரு நேரடி வழிகாட்டி. சரி, இத நாம கொஞ்சம் விரிவாவே பார்ப்போம். இந்த மூலக்கட்டுரையோட ஆரம்பத்திலேயே ஒரு சுவாரஸ்யமான முரண்பாடு ஒண்ணு இருக்கு. என்னன்னா, அர்ஜுனனோட குழப்பம் வெறும் பயத்தால வந்தது இல்ல அப்படின்னு இது சொல்லுது. அப்போ வேலை எதனால அது வந்தது? அதுதான் இங்க நாம கவனிக்க வேண்டிய சூட்சுமம். அதாவது அர்ஜுனன் மரணத்தை பார்த்து பயப்படுற கோழை கிடையாது. போர்க்களத்துல தனக்கு எதிரே நிக்கிறது யாரு அப்படின்னு அவன் பார்க்கறான். பீஷ்மர், துரோணர், தாம் மடியில தவிழ்ந்து வளர்ந்த தாத்தாக்கள், தனக்கு வில்வித்தை கத்துக் கொடுத்த ஆசான்கள் அங்க நிக்கிறாங்க. ஓஹோ! அப்போ அந்த உறவுகள் மேல இருக்கிற பாசம் தான் அவனை தடுக்குது. ஆமா, அவங்க மேல உள்ள ஆழமான பற்று, அதாவது அந்த ஒரு அதீத உணர்ச்சி அவனோட கண்களை அப்படியே மறைக்குது. எது தன்னுடைய உண்மையான கடமை அப்படிங்கறத அவனால பகுத்தறியவே முடியல. புரியுது. ஸ்ரீ ராமானுஜர் தன்னோட கீதா பாஷ்யத்துல இதை ரொம்ப தெளிவாவே குறிப்பிடுறார். நம்மளோட உணர்ச்சிகள் எப்படி தர்மத்தை, அதாவது நம்ம செய்ய வேண்டிய சரியான கடமையை மறைக்குது அப்படிங்கிறதுக்கான தொடக்க புள்ளி இதுதான். இப்போ இத நம்ம அன்றாட வாழ்க்கையோட ஒப்பிட்டு பார்க்க முடியுது. அதாவது ஒரு நிறுவனத்துல நீங்க வேலை செய்றீங்க. உங்க நெருங்கிய நண்பர் ஒரு பெரிய தப்பு பண்ணிடுறார். அத மேனேஜ்மெண்ட் கிட்ட சொல்றது உங்க கடமை. ஆனா ஆனா இவன் நம்ம நண்பனாச்சே, இவனை காட்டி கொடுப்பதா அப்படிங்கிற உணர்ச்சி உங்களை தடுக்கும். அதேதான். அந்த உணர்ச்சியை உங்க கடமையை செய்ய விடாம தடுக்குது பாத்தீங்களா? இதே நிலைதான் அர்ஜுனனுக்கும். ஆனா பல லட்சம் மடங்கு பெரிதாக நடந்திருக்கு. ரொம்ப நுட்பமான ஒரு பார்வை இது. அந்த அகப்போராட்டத்தை தான் அர்ஜுனன் கடக்க வேண்டியிருக்கு. இப்போ இதுல இன்னொரு முக்கியமான உளவியல் அம்சத்தையும் கட்டுரை தொட்டு சொல்லுது. போருக்கு முன்பு கௌரவப்படையோட மனநிலை எப்படி இருந்துச்சுன்னு தெரியுமா? துரியோதனன் கிட்ட பெரிய படை இருந்துச்சு இல்லையா? படை என்னவோ பெருசுதான். துரியோதனன் தன்னிடம் இவ்ளோ பெரிய படை இருக்குன்னு நினைச்சு பெருமைப்பட்டாலும் அவன் உள்ளுக்குள்ள ஒரு பெரிய அச்சத்துல தான் இருக்கான் அப்படிங்கறது அவனோட வார்த்தைகளே காட்டுது. ஆமாமா, அவன் பெரிய படைகளை காட்டி துரோணர் கிட்ட போய் பதற்றப்படுறான் இல்லையா? கண்டிப்பா. அதாவது வெளியில எவ்வளவுதான் வலிமையா தோன்றினாலும் தர்மம் தங்கள் பக்கம் இல்ல, பகவான் தங்கள் பக்கம் இல்ல அப்படிங்கிற ஒரு உள்ளுணர்வு அவங்களுக்கு ஒரு நிரந்தரமான நடுக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஆனா இத எல்லாத்தையும் விட எனக்கு ஒரு அடிப்படையான கேள்விங்க வருது. அதாவது 2 பேரும் படைகள் ஆயுதங்களோடு மோத தயாரா நிக்குது. அம்புகள் பறக்க தொடங்குற நேரம். அந்த ஒரு பதற்றமான நேரத்துல ஏன் 700 ஸ்லோகங்கள் கொண்ட இவ்வளவு பெரிய தத்துவ உபதேசத்தை கிருஷ்ணர் அங்க பண்ணணும்? இது ரொம்ப ஆழமான கேள்வி. அர்ஜுனன் கேட்டது, நான் சண்டையிட வேண்டுமா வேண்டாமா அப்படிங்கிறது தானே. உன் கடமையை செய் அப்படின்னு ஒரே வரியில கிருஷ்ணர் சொல்லிட்டு போயிருக்கலாமே. இங்கதான் நம்ம கவனிக்கணும். அர்ஜுனன் வெறும் தற்காலிகமான ஒரு ஆலோசனைய கேட்கல. அவன் கீதையோட 2ஆம் அத்தியாயத்துல முற்றுமுழுதா சரணடைறான். எனக்கு எது மிக சிறந்த நன்மையோ அதை சொல்லுங்க அப்படின்னு கேக்குறான். மிகச் சிறந்த நன்மைனா? ஆன்மீக மரபுல ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய மிகச் சிறந்த நன்மை அப்படிங்கிறது வெறும் போர்ல கிடைக்கிற வெற்றி கிடையாது. அது மோக்ஷம். அதாவது பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து கிடைக்கிற முழுமையான விடுதலை. ஓ, அப்ப மோக்ஷம் பத்தி அவன் கேக்குறான். ஆமா, ஒரு சீடன் அப்படிப்பட்ட மிக உயர்ந்த விடுதலையை கேட்கும்போது அதற்கான விடை சும்மா ஒரு வரியிலோ அல்லது ஒரு போர்த்தந்திரமாவோ இருக்க முடியாது இல்லையா? அதனாலதான் தர்மம்,
கர்மயோகம், கியான யோகம், பக்தி யோகம் அப்படின்னு ஒரு முழுமையான பாதையையே கிருஷ்ணர் அங்க திறக்க வேண்டியிருக்கு. இப்போ எனக்கு நல்லா புரியுது. அப்படியானால் அவனோட குழப்பம் வெறும் நான் இவங்கள கொல்ல வேண்டுமா அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. இந்த உலகத்தின் உண்மையான இயல்பு என்ன, நான் யாரு, என் இறுதி இலக்கு என்ன அப்படிங்கிற ஒரு பெரிய தேடலா அது மாறிடுச்சு. அதேதான். இதனாலதான் கிருஷ்ணர் உடலையும் ஆன்மாவையும் பிரிச்சு காட்டுற அந்த அடிப்படை உண்மையிலிருந்து ஆரம்பிக்கிறார். ஜீவாத்மா அப்படிங்கிறது நித்தியமானது, அது ஒருபோதும் இறப்பதில்லை, உடல் மட்டுமே ஒரு ஆடையைப் போல அழியுது அப்படின்னு போதிக்கிறார். சரி, இந்த அடிப்படை புரிதல் இல்லாம அர்ஜுனனால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாதுன்னு சொல்றீங்க. கண்டிப்பா. ஆன்மா அழியாதது அப்படிங்கிற உண்மையை உணர்ந்த பிறகுதான் கர்ம யோகத்தோட தேவையே அவனுக்கு புரியும். கர்மயோகம்னா என்ன? பலனை எதிர்பார்க்காம கடமையை செய்வது. அதை செய்யறது மூலமா மனம் மெல்ல மெல்ல தூய்மை அடையுது. சரி, மனம் தூய்மை அடைஞ்சா என்ன நடக்கும்? அந்த தூய்மையான மனசுதான் தனக்குள்ள இருக்கிற ஆன்மாவை உணரும் ஞான யோகத்திற்கு தகுதியாகுது. அதைத் தொடர்ந்து பரமாத்மாவை தியானிக்கும் பக்தி யோகம் மலருது. இதுதான் மோட்சத்துக்கான ஒரு வரிசையான பாதை. கொஞ்சம் பொறுங்க, எனக்கு இங்க ஒரு பெரிய சந்தேகம் வருது. கேளுங்க. ஒரு பாஷையில சொல்றதுன்னா, எல்லாத்தையும் விட்டுட்டு நேரடியாக காட்டுக்கு போய் தியானம் செய்ய தொடங்கிடலாமே. அது ஒரு சுலபமான குறுக்கு வழிதான். கடமையை செய்து மனதை தூய்மைப்படுத்தி அதுக்கப்புறம் ஏன் தியானம் செய்யணும்? இது முரண்பாடு கிடையாது. இதுதான் மனித மனதோட யதார்த்தம். பகவத்கீதையோட 3ஆம் அத்தியாயத்துல அர்ஜுனன் இதே கேள்வியை தான் கேக்குறான். புத்தி தான் உயர்ந்ததுன்னா என்ன ஏன் இந்த பயங்கரமான போர்ல தள்ளுறீங்க அப்படின்னு. ஆமா, நியாயமான கேள்விதானே அது. ஆனா நேரடியாக எல்லாத்தையும் திறந்துட்டு சந்நியாசம் போறது அப்படிங்கிறது சாதாரண மனிதர்களுக்கு சாத்தியமற்ற ஒரு விஷயம் அப்படின்னு கிருஷ்ணர் விளக்குகிறார். ஏன் சாத்தியம் இல்ல? அமைதியா ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துக்கிறது சண்டை போடுறதை விட ரொம்ப சுலபம் தானே. உங்க உடல் வேணும்னா அமைதியா ஒரு மரத்தடியில போய் உட்கார்ந்துருக்கலாம். ஆனா உங்க மனசு அது சும்மா இருக்குமா? அது ஆபீஸை நினைக்கும், வீட்டை நினைக்கும், உறவுகளை நினைக்கும். பலவந்தமா புலன்களை அடக்குனா மனசு உள்ளுக்குள்ள ஆசைகளை அசை போட்டுக்கிட்டே தான் இருக்கும். ஓஹோ, அதாவது மனசு அமைதியா இருக்காது. ஆமா, அது ஒரு போலித்தனமான துறவரம். அந்த பாதையில மனம் அலைவாய்ந்து சறுக்கல்கள் ஏற்பட்டா மொத்த ஆன்மீக முயற்சியுமே வீணாகிடும். அப்போ செயலை நிறுத்துறது தீர்வில்ல, செயல்படும் விதத்தை மாற்றுவதுதான் தீர்வு அப்படின்னு சொல்றீங்க. அதுதான். அதத்தான் கர்மயோகம் செய்யுது. நம்ம செயல்களை எப்படி செய்யணும் அப்படிங்கறதுல தான் முழு சூட்சுமமும் அடங்கியிருக்கு. விசிஷ்டாத்வைத மரபின்படி பாத்தீங்கன்னா ஒரு 3 வகையான துறவரத்தோடு ஒரு செயலை செய்யணும்னு சொல்றாங்க. அந்த 3 விஷயங்கள் என்னென்ன? முதல் விஷயம் இந்த செயலை செய்பவன் நான் அப்படிங்கிற அகங்காரத்தை கைவிடணும். நாம வெறும் கருவி, இதையெல்லாம் செயல்படுத்துபவன் இறைவன் அப்படின்னு உணரணும். சரி, கர்த்தாவாக இருப்பதை கைவிடுவதும் உதவிப்படி. அப்போ அடுத்தது 2வது விஷயம், நாம செய்யற செயல்களோட உலகியல் பலன்கள் மேல பற்று வைக்கக்கூடாது. அதாவது இந்த வேலையை செஞ்சா எனக்கு புகழ் கிடைக்கும் அல்லது பணம் கிடைக்கும் அப்படின்னு தற்காலிகமான பலன்கள் மேல கவனம் செலுத்தாம மோக்ஷம் அப்படிங்கிற உயர்ந்த இலக்கின் மேலேயே கவனம் இருக்கணும். கேட்க நல்லா இருக்கு. ஆனா இது நடைமுறையில ரொம்ப கஷ்டமா தோணுதே. ஒரு சாதாரண மனிதன் எப்படி தன் அன்றாட வேலைகளை செய்யும்போது இப்படியெல்லாம் நினைக்க முடியும்? அதுக்காகத்தான் 3வது மற்றும் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை ஸ்ரீ ராமானுஜர் சுட்டிக்காட்டுறாரு. எந்த ஒரு செயலையும் உங்களுக்கான தனிப்பட்ட செயலா நினைக்காம பரமாத்மாவிற்கான ஒரு சேவையா, அதாவது திருவாராதனமாக செய்யணும். ஆஹா, இது ஒரு அருமையான திறவுகோள். அதாவது நான் காலையில எழுந்து குடும்பத்துக்காக சமைச்சாலும் சரி, அல்லது ஆபீஸ்ல ஒரு முக்கியமான வியாபார ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டாலும் சரி, அதை இறைவனுக்கான ஒரு பூஜையா மாத்திடலான்னு சொல்றீங்க. 100க்கு 100 அதேதான். அதெல்லாம் கர்மயோகத்தோட உச்சகட்ட அழகு. இதுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணமா மிதிலையோட மன்னர் ஜனகரை ஸ்ரீகிருஷ்ணர் சுட்டிக்காட்டுறார். ஜனக மகாராஜா முழுமையான ஆன்மீக ஞானம் பெற்றவர். அப்படியா? ஆமாம். அவருக்கு அரசாளனோ அப்படிங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. அவர் நேரடியாகவே மோட்சத்திற்கு செல்ல தகுதியானவர். அப்புறம் ஏன் அவர் சந்நியாசம் போகாம தொடர்ந்து நாட்டை ஆட்சி செஞ்சார்? சமுதாயத்திற்கு வழிகாட்டுவதற்காக. அர்ஜுனனை போல ஜனகரை போல உள்ள சிறந்த மனிதர்கள் உலக கடமைகளை விட்டுட்டு போயிட்டா சமூகத்துல உள்ள சாதாரண மனிதர்களும் தங்களுக்கு அந்த மனப்பக்குவம் இருக்கா அப்படின்னு கூட பார்க்காம அவங்கள பின்பற்றி தங்கள் கடமைகளை கைவிடுவாங்க. அது சமுதாயத்தையே சீரழிச்சிடும் இல்லையா? கண்டிப்பா. அதனாலதான் வழிகாட்டும் பொறுப்புல இருக்கிறவங்க தொடர்ந்து கர்மயோகத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். எனக்கு இப்போ அந்த காரணம் ரொம்ப தெளிவா புரியுது. ஏன் கர்மயோகம் அப்படிங்கிறது மனதை தூய்மைப்படுத்துறதுல இவ்வளவு முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு. சரி, இப்போ நாம இந்த கட்டுரையோட மிக ஆழமான ஒரு தத்துவ போர் நடக்கிற பகுதிக்குள்ள நுழைய போறோம். வாங்க போவோம்.
இது உண்மையிலேயே என் சிந்தனைய அப்படியே தலைகீழ புரட்டி போட்டுடுச்சு. அதாவது ஸ்ரீ ராமானுஜர் நிர்விசேஷா துவைத்தம் அப்படிங்கிற கருத்தின் மேல தொடுக்கிற ஒரு சக்தி வாய்ந்த தர்க்க ரீதியான விமர்சனம் அது. ஆமா, விசிஷ்டாத்வைத்த தத்துவத்தை புரிஞ்சுக்கொள்ள இந்த பகுதி ரொம்ப ரொம்ப அவசியம். முதல்ல நிர்விசேஷாத்வைத்தம் அப்படின்னா என்னங்கிறத நாம ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்குவோம். சொல்லுங்க. இந்த கோட்பாட்டின்படி பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த பிரபஞ்சத்திலேயும் பிரம்மம், அதாவது பரம்பொருள் மட்டுமே உண்மையானது. நாம பார்க்குற இந்த உலகம், நீ நான் அப்படிங்கிற தனிப்பட்ட ஆன்மாக்கள் எல்லாமே மாயை அல்லது வெறும் தோற்றம். முக்தி அடைஞ்ச நிலையில எந்த வேறுபாடுகளுமே கிடையாது, ஒரே பிரம்மம் மட்டுமே எஞ்சி நிற்கும் அப்படிங்கறதா அவங்களோட வாதம். இது கேக்கும்போது எல்லாமே ஒண்ணுதான் அப்படிங்கிற ஒரு உணர்வு வருது. ஆனா இதுக்கு ராமானுஜர் வைக்கிற கேள்வி இருக்கே, அது தர்க்கத்தின் உச்சம். எல்லாம் ஒரே பிரம்மம், மத்ததெல்லாம் மாயை அப்படின்னா கீதையில பேசிக் கொண்டிருக்கும் கிருஷ்ணரும் அர்ஜுனனும் யாரு? அதுதான் அந்த அசைக்க முடியாத கேள்வி. இதை இன்னும் கொஞ்சம் ஆழமா நம்ம பார்க்கலாம். ஒருவேளை கிருஷ்ணருக்கு பிரம்மம் ஞானம் இல்ல, அவரும் மாயையில தான் இருக்கார் அப்படின்னு வச்சுக்கிட்டா, அவரால எப்படி அர்ஜுனனுக்கு மோட்சத்தை பற்றி போதிக்க முடியும்? முக்தி பெறாத ஒருத்தர் எப்படி வழிகாட்ட முடியும்? சரி, கிருஷ்ணர் முக்தி பெற்றவர், பிரம்ம ஞானம் பெற்றவர் அப்படின்னே வச்சுக்குவோம். அங்கதான் ராமானுஜர் தன்னோட வலைய விரிக்கிறார். கிருஷ்ணர் பிரம்ம ஞானம் பெற்றவர் அப்படின்னா நிர்விசேஷ அத்வைதத்தின்படி எல்லாம் ஒன்னாயிடுச்சு. அவருக்கு நான், நீ அப்படிங்கிற வேறுபாடே இருக்கக்கூடாதே. ஆமா, அவருக்கு எதிரில் அர்ஜுனன் அப்படிங்கிற ஒரு தனி நபர் இருப்பதாக அவர் உணரவே கூடாதே. அதேதான். இரண்டாவது நபர் அப்படின்னு யாருமே இல்லைன்னா மாயை நீங்கிய கிருஷ்ணர் யாருக்கு போதிக்கிறார்? ஒரு மாணவன் மாயை அப்படின்னா அவனுக்கு வழங்கப்படும் போதனையும் அர்த்தமற்ற ஒரு நாடகமாகிடுமே. இத நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன். அதாவது, நீங்க ராத்திரியில ஒரு ஆழ்ந்த கனவு காண்றீங்க. அந்த கனவுல நீங்க ஒரு பெரிய வகுப்பறையில ஒரு மாணவனுக்கு ரொம்ப மும்முரமா பாடம் நடத்திக்கிட்டு இருக்கீங்க. திடீர்னு நீங்க முழிச்சு பார்த்தால் அங்க வகுப்பறையும் இல்ல, மாணவனும் இல்ல, யாருமே இல்ல. சரி. எல்லாமே வெறும் மாயை, கனவு அப்படின்னா நீங்க இவ்ளோ நேரம் நடத்தின அந்த உபதேசத்துக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கா? இல்லையே. அப்போ கீதை அப்படிங்கிற ஒரு மகத்தான உபதேசமே நடந்திருக்க சாத்தியம் இல்லையே. அட்டகாசமான ஒரு ஒப்புமை இது. மாணவனும் உண்மையாக இருந்து ஆசிரியரும் உண்மையாக இருந்தா தானே அந்த உபதேசத்துக்கு ஒரு பொருள் இருக்கும். அதனால தான் ராமானுஜர் கீதையில கிருஷ்ணர் திரும்ப திரும்ப சொல்ற சொற்களை சுட்டி காட்டுறார். எந்த மாதிரி சொற்கள்? நானும் நீயும் இந்த மன்னர்களும் இதற்கு முன் இல்லாமல் இருந்ததில்லை, இனிமேலும் இல்லாமல் போகப் போவதில்லை அப்படின்னு கிருஷ்ணர் ரொம்ப தெளிவா பிரிக்கிறார். ஓ, அதாவது தனிப்பட்ட ஜீவாத்மாவுக்கும் பரம இறைவனான பரமாத்மாவுக்கும் உள்ள அந்த உறவு முற்றிலும் உண்மையானது அப்படின்னு சொல்றீங்க. ஆமா, அந்த உறவு உண்மையாக இருந்தாதான் பக்தி சாத்தியம், உபதேசம் சாத்தியம், முக்தியே சாத்தியம். இறைவன் வேறு, தனிப்பட்ட ஆன்மா வேறு அப்படிங்கிற வேறுபாடு இருக்கு. ஆனா அவை பிரிக்க முடியாதபடி ஒண்ணுக்கொன்னு தொடர்புடையவை. இதுதான் விசிஷ்டாத்வைதத்தோட மையம். இந்த தர்க்கம் எவ்வளவு வலுவாக இருக்கு பாருங்க. மாயை அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சிக்க முடியாது, யதார்த்தத்தை எதிர்கொண்டு அந்த இறைவனோட ஒரு உறவை ஏற்படுத்திக்கணும் அப்படிங்கிறது நல்லா புரியுது. கண்டிப்பா. இப்போ இப்படி இறைவன் நிஜமாகவே நம்மோட உறவாடுகிறான் அப்படின்னா அவன் எப்படி நம்ம கிட்ட வர்றான்? இது இயற்கையாவே அடுத்த பகுதிக்கு நம்மளை அழைச்சிட்டு போகுது. 4ஆம் அத்தியாயத்துல கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட சொல்றார், நான் நெடுங்காலத்திற்கு முன்பே சூரியனுக்கு இந்த யோகத்தை உபதேசித்தேன் அப்படின்னு. அர்ஜுனனுக்கு உடனே மூளை குழம்பிடுது. அதுல அர்ஜுனன் கேட்கறது நியாயம்தானே? சூரியனும் உலகத்தோட தொடக்கத்திலே இருந்தவன், நீயும் இப்போதான் என் கண் முன்னாடி பிறந்திருக்க, நீ எப்படி உனக்கு உபதேசிச்சிருக்க முடியும் அப்படின்னு கேட்கறான். ஒரு சாதாரண மனிதன் கேட்கிற கேள்விதான் அது. அப்போதான் கிருஷ்ணர் பிரபஞ்சத்தோட மிகப்பெரிய ரகசியங்கள்ல ஒன்ன உடைக்கிறார். அவதார ரகசியம். அதாவது இறைவன் எப்படி, ஏன் மனிதனாக பிறக்கிறார் அப்படிங்கிறதுக்கான 6 உண்மைகள். ஆமா, இந்த 6 உண்மைகளையும் நாம ஆழமா புரிஞ்சுக்கணும். அதுல முதலாவது என்னன்னா, இறைவனோட அவதாரம் அப்படிங்கிறது ஒரு மாயான தோற்றம் கிடையாது. அது மனிதர்களைப் போலவே முற்றிலும் உண்மையான ஒரு பிறப்பு. சரி, 2வது விஷயம் என்ன பொறுத்தவரை மிகவும் வியப்பான ஒண்ணு. அவர் பிறக்கும்போதே தன்னோட தெய்வீக சக்தியை எந்த விதத்திலையும் இழக்கிறதே இல்லையா? கொஞ்சம் பொறுங்க. இப்ப கிருஷ்ணர் ஒரு குழந்தையா பிறந்து வெண்ணெய் திருடுறார், அல்லது போர்க்களத்துல சாதாரண மனிதனை போல தேரோட்டுறார். அப்போ கூட அவர் தன்னோட முழு சக்தியும் கொண்டிருக்காரா? இது எப்படி சாத்தியம்? அதுதான் இறைவனுடைய இயல்பே. அவர் தன்னை சுருக்கிக்கிட்டாலும் அவரது முழுமை எப்பவும் குறையறதே கிடையாது.
இதை இன்னும் நெருக்கமா உணர்த்தணும்னா நீங்க வீட்ல வழிபடுற ஒரு சிறிய சிலையோ அல்லது ஒரு கோயிலில் உள்ள அர்ச்ச அவதாரமோ இருக்கலாம். சரி. அது வெறும் கல்ல அல்லது உலோகம் கிடையாது. அதுலயும் இறைவனோட முழுமையான சக்தி கொஞ்சமும் குறையாம வியாபித்திருக்கு அப்படின்னு இந்த கட்டுரை விளக்குது. ஹஹா, அப்படியென்றால் மூன்றாவது உண்மை அவதாரத்தோட உடல் சாதாரண மனித உடல் போன்றது கிடையாது. அது வைகுண்டத்துல அவருக்குரிய அதே திருமேனி வழிவந்தான் அப்படின்னு சொல்லப்படுது. எனக்கு இங்க ஒரு சின்ன கேள்வி. அந்த உடல் மனிதர்களுடையது போல தெரிஞ்சாலும் அது எப்படி தெய்வீகமா இருக்க முடியும்? போர்ல அம்புகள் பாய்ந்தா ரத்தம் வருதே. அங்கதான் நாம இறைவனோட சங்கல்பம், அதாவது அவரது சொந்த விருப்பத்தை புரிஞ்சிக்கணும். அவர் மனிதனாக பிறக்க முடிவெடுத்தா மனித உடலோட அத்தனை இயல்புகளையும் அவர் மனமுகுந்து ஏத்துக்கிறாரு. அது அவரது இயலாமையால நடக்கிறதில்ல. நாமெல்லாம் நமது கர்ம வினையால உடல் எடுக்கிறோம். அப்போ இறைவன்? ஆனா 4வது உண்மை என்ன சொல்லுதுன்னா, அவர் எந்த கர்ம வினைகளாலும் பிறக்கல. அவர் தன்னுடைய கருணையினாலும் தன் சொந்த சங்கல்பத்தினாலுமே மட்டுமே பிறக்கிறார். அதாவது சிறைச்சாலையை கைதியாக இருக்கிறவனுக்கும் அந்த சிறைச்சாலையை பார்வையிட வர்ற ஒரு நீதிபதிக்கும் உள்ள வித்தியாசம் போல சொல்றீங்க. 2 பேரும் சிறைக்குள்ள தான் இருக்காங்க. ஆனா ஒருத்த தன் குற்றத்தால உள்ள இருக்கான், இன்னொருத்த தன் விருப்பத்தால அதிகாரம் படைத்தவனா உள்ள வரான். இது ரொம்ப ரொம்ப பொருத்தமான உதாரணம். 5வது உண்மை என்னன்னா, அவர் எப்போது அவதரிக்கிறார். தர்மம் எப்போதெல்லாம் குறைந்து அதர்மம் பெருகுதோ அப்போதெல்லாம் அவர் அவதரிக்கிறார். இறுதியா 6வது உண்மை, நல்லவர்களை காத்து தீயோரை அழித்து தர்மத்தை மீண்டும் நிலைநிறுத்துவதே அவரது அவதாரத்தோட நோக்கமாகும். இந்த 6 உண்மைகளையும் கேட்கறதுக்கு ஒரு பிரம்மாண்டமான திரைப்படம் பார்க்கற மாதிரி இருக்கு. ஆனா ஒரு பாமரனா நான் கேட்கிறேன், சரி, கிருஷ்ணர் இப்படிதான் பிறந்தார், அவருக்கு இவ்ளோ சக்தி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதால எனக்கு என்ன பலன்? என் அன்றாட வாழ்க்கை பிரச்சனைக்கு இது எப்படி தீர்வாகும்? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. பகவத்கீதையோட 4.9வது ஸ்லோகம் இதுக்கு ஒரு மிகப்பெரிய உத்தரவாதத்தை தருது. என்ன உத்தரவாதம்? பொதுவா ஒரு மனிதன் கர்மயோகம், ஜானயோகம் அப்படின்னெல்லாம் செஞ்சு மோட்சம் அடைகிறதுக்கு 1க்கும் மேற்பட்ட பிறவிகள் எடுக்க வேண்டியிருக்கலாம். ஆனா இறைவனோட இந்த அவதார ரகசியத்தை, அதாவது அவர் எனக்காக தன் எல்லையற்ற கருணையால இவ்வளவு தூரம் இறங்கி வந்திருக்கார் அப்படிங்கிற அந்த தெய்வீக அன்பை எவன் ஒருவன் உண்மையா புரிஞ்சுக்கிட்டு பக்தி செய்றானோ அவன் இந்த பிறவியிலேயே மோட்சத்தை அடைவான். ஒரே பிறவியில மோட்சமா? இது உண்மையிலே மனச சிலிர்க்க வைக்குது. அதாவது அவருடைய எல்லையற்ற கருணைய புரிஞ்சுக்கிறதே ஒரு மிகப்பெரிய ஆன்மீக திறவுகோலா செயல்படுது. ஆமா, அதனாலதான் தியானத்தை மையமாக கொண்ட ஞானயோகத்தை விட இறைவனோட கருணைய மையமாக கொண்ட பக்தி யோகமே மிக உயர்ந்தது அப்படின்னு கிருஷ்ணர் திரும்ப திரும்ப சொல்றாரு இல்லையா? கண்டிப்பா. ஞானம் அப்படிங்கிறது தன்னை பற்றிய அறிவு, ஆன்மாவை பற்றிய புரிதல். ஆனா அந்த அறிவோடையே ஒருத்தன் தேங்கிவிடக்கூடாது. அறிவாக இருப்பது வெறும் பனிக்கட்டி போல. அது உருகி இறையன்பாக ஒரு நதியாக மாறணும். சரி. மனம் தூய்மை அடைந்து ஆத்மாவை உணர்ந்த பிறகு அந்த ஜீவாத்மாவிற்குள் வீற்றிருக்கும் பரமாத்மாவை எல்லையற்ற அன்போடு தியானிக்கணும். அந்த அன்போட முதிர்ச்சிதான் பக்தி யோகம். பக்தி அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு நிதர்சனமான உண்மை நினைவுக்கு வருது. கோயிலுக்கு போற எல்லோரும் ஒரே மனநிலையில தான் கடவுளை கும்பிடுறாங்களா? இல்ல, அவரவர் தேவைக்கு ஏற்ப பக்தி மாறுது. இந்த கட்டுரையில 4 வகையான பக்தர்களை பற்றி கூறப்பட்டிருக்கு. இத நாம சாதாரணமா மருத்துவமனையிலயும் ஆபீஸ்லயும் பாக்குற மனிதர்களோடு ஒப்பிடலாம். ஆமா, அது ரொம்ப சுவாரஸ்யமான பகுதி. முதலாவது வகையினர் ஆர்த்தன், அதாவது துன்பத்தால் வாழுபவர். ஒருத்தருக்கு திடீர்னு ஒரு பெரிய நோய் வந்துடுது, மெடிக்கல் ரிப்போர்ட்டுக்காக காத்துக்கிட்டு இருக்கார். அப்போ ஏற்படுறது மரண பயத்துல கடவுளை என்னை காப்பாற்று அப்படின்னு ஓடுறாரு இல்லையா? அதுதான் ஆர்த்தன். அதேதான். 2வது ஆள் அர்த்தார்த்தி. இவருக்கு பெரிய துன்பம் எதுவும் கிடையாது, ஆனா பொருள் வேணும், பதவி உயர்வு வேணும், வீடு கட்டணும், குழந்தை நல்லா படிக்கணும் அப்படிங்கிற ஆசையால கடவுளை நாடுவாங்க. இவங்க 2 பேரும் எந்த வகையில வருவாங்க? இவங்க இருவருமே ஐஸ்வர்யார்த்தி அப்படிங்கிற வகைப்பாட்டுல வர்றாங்க. அதாவது உலகியல் நன்மைகளை தேடுபவர்கள், கடவுளை ஒரு கருவியாக பயன்படுத்துவர்கள். இப்ப 3வதா ஒரு வகையினர் இருக்காங்களே, ஜின்யாசு. அவங்க யாரு? ஜின்யாசு அப்படிங்கிறவங்க ஒரு படி மேல போனவங்க. அவங்களுக்கு பணம், பதவி மேலெல்லாம் ஆசை கிடையாது. அவங்க ஆத்ம தரிசனத்தை, அதாவது தங்களை உணரும் அந்த ஆன்மீக அனுபவத்தை அடைஞ்சவங்க. அந்த அமைதியான நிலையிலேயே தொடர்ந்து நிலைத்து இருக்கணும் அப்படின்னு இறைவன்கிட்ட பிரார்த்தனை செய்யறவங்க. அப்போ அந்த 4வது வகை? இவங்களெல்லாம் விட மிக உயர்ந்த 4வது பக்தர் ஒருத்தர் இருக்கார்.
அவர்தான் ஞானி அல்லது பகவத் பக்தன். இந்த ஞானியோட மனநிலை எப்படி இருக்கும்? இவருக்கு இறைவன்கிட்ட வேற எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படிங்கிற பட்டியலே அவர்கிட்ட இருக்காது. இறைவனுக்கு சேவை செய்யற வாய்ப்பு ஒன்னே அவருக்கு போதுமானது. இறைவனுக்காகவே வாழ்வதுதான் இவர்களோட ஒரே குறிக்கோள். இத விளக்குறதுக்கு இந்த கட்டுரையில நம்மாழ்வாரோட ஒரு பிரமாதமான வரி ஒன்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. நான் உண்ணும் உணவு, அருந்தும் நீர், மெல்லும் வெற்றிலை எல்லாமே கண்ணன்தான் அப்படின்னு. இது சாதாரண வரி கிடையாது. ஆமா, அதாவது உயிர் வாழ உணவு தேவை, அந்த உணவு அவனுக்கு கிருஷ்ணன். தாகம் தீர்க்க நீர் தேவை, அந்த நீரும் கிருஷ்ணன். ஒரு சின்ன சந்தோஷத்தை கொடுக்கும் வெற்றிலை கூட அவனுக்கு கிருஷ்ணன் தான். அந்த ஞானிக்கு தன்னுடைய ஒவ்வொரு மூச்சும் ஒவ்வொரு அசைவும் கடவுள்தான். அவனது இருப்பே கடவுளை சார்ந்துதான் இருக்கு. எவ்வளோ ஆழமான விளக்கம் பாருங்க. இந்த மனநிலைக்கு ஏற்ப அவங்களுக்கு கிடைக்கிற பலன்களும் எப்படி மாறுபடுது அப்படிங்கிறத விசிஷ்டாத்வைத்தம் ரொம்ப தெளிவா பிரிக்குது. வெறும் உலகியல் நன்மைகளை மட்டும் நாடுற அந்த முதல் 2 வகையான பக்தர்களுக்கு என்ன ஆகும் தெரியுமா? என்ன ஆகும்? அவங்களுக்கு மோட்சம் கிடைக்காதா? கிடைக்காது. அவங்க தூமாதி மார்க்கம் அப்படிங்கிற பாதையில செல்வார்கள். தூமம் அப்படின்னா புகை. இது ஒரு சுழற்சியான புகைப்படிந்த பாதை. இந்த பாதை வழியாக அவங்க சந்திரலோகத்திற்கு போய் தாங்கள் செய்த புண்ணியத்தின் பலன்களை எல்லாம் அனுபவிப்பாங்க. ஆனா அந்த புண்ணியம் ஒரு பேங்க் அக்கவுண்ட் மாதிரி. பேங்க் அக்கவுண்ட் மாதிரியா? ஆமா, பேலன்ஸ் தீர்ந்ததும் மறுபடியும் இந்த பூமிக்கே திரும்பி பிறப்பாங்க. ஆஹா, அப்போ அது நிரந்தரமான தீர்வு இல்ல, ஒரு நீண்ட சுற்றுலா பயணம் போயிட்டு திரும்புற மாதிரி. ஆனா அந்த ஞானி எல்லாமே கிருஷ்ணன் அப்படின்னு இருக்கிறவருக்கு என்ன கிடைக்கும்? தன்னுடைய பக்தியை முழுவதுமா பரமாத்மா கிட்ட மட்டுமே செலுத்துற அந்த ஞானிக்கு கிடைப்பது அர்ச்சிராதி மார்க்கம், அதாவது ஒளியான ஒரு பாதை. இது ஒரு நேரடி பாதை. இந்த பாதையின் மூலமா அந்த ஆன்மா மீண்டும் பிறவி அப்படிங்கிற சுழற்சிக்குள்ள வராம பரமாத்மாவோட தெய்வீக இருப்பிடத்தை அடைஞ்சு நிரந்தரமான மோட்சத்தை பெறுது. எனக்கு இதையெல்லாம் கேட்கும்போது ஒரு பக்கம் பிரமிப்பா இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு சின்ன பயமும் வருது. ஏன், என்னாச்சு? மோக்ஷம், அர்ச்சிராதி மார்க்கம், தூய்மையான பக்தி அப்படின்னு எல்லாம் சொல்றோமே, இது என்னை போன்ற ஒரு சாதாரண மனிதனுக்கு சாத்தியமா? கடவுள் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர், பிரபஞ்சத்தை ஆளும் சர்வேஸ்வரன். அவரை திருப்திப்படுத்த நான் என்ன செய்யணும்? பெரிய பெரிய யாகங்கள் செய்யணுமா? என் வாழ்நாள் சேமிப்பையெல்லாம் கொட்டி கொடுக்கணுமா? அங்கதான் கீதையோட மிக அழகான மனச உருக்குற உச்சகட்ட செய்தி ஒன்னு வருது. பக்தியின் எளிமை. கடவுள் உங்ககிட்ட எந்த பெரிய யாகத்தையும் எதிர்பார்க்கல. நீங்க கொடுக்கிற பொருளோட விலையை அவர் பார்க்கறதே கிடையாது. பின்ன எதைத்தான் பார்க்கறார்? ஒரு சின்ன இலை, ஒரு மலர், ஒரு பழம் அல்லது கொஞ்சம் தண்ணீர், இது போதுமாம். ஒருவேளை என்கிட்ட அது கூட இல்ல அப்படின்னா, நான் வறுமையின் உச்சத்துல இருக்கேன் அல்லது படுத்த படுக்கையா இருக்கேன் அப்படின்னா, அதுவும் இல்லையென்றால் அவரை நினைத்து உருகும் உண்மையான பக்தியால் வரும் ஒரு சொட்டி கண்ணீர் துளியை கூட அவர் பேரானந்தத்தோட ஏத்துக்கிறார் அப்படின்னு தாத்பரிய சந்திரிகையில ஸ்ரீ வேதாந்த தேசிகர் ரொம்ப நெகிழ்ந்து குறிப்பிடுகிறார். உண்மையாவேவா? ஆமா, நீண்ட நாட்களா தேடிய ஒரு மிகப்பெரிய புதையல் ஒருத்தனுக்கு கிடைச்சா அவன் எவ்வளவு குதூகலம் அடைவானோ, அதே போல ஒரு சாதாரண பக்தன் கொடுக்கிற அந்த சின்னஞ்சிறு காணிக்கையை கூட பகவான் அத்தனை சந்தோஷத்தோட ஏத்துக்கிறார். இது நினைக்கும் போதே மனசுக்கு எவ்வளவு ஆறுதலா இருக்கு. நாம என்ன குடுக்கறோம் அப்படிங்கறது முக்கியம் இல்ல, எப்படிப்பட்ட உணர்வோடு குடுக்கறோம் அப்படிங்கறத மட்டுமே அந்த பிரபஞ்ச சக்தி பாக்குது. எல்லையற்ற இறைவனோட அந்த சிறு பிள்ளைத்தனமான அன்பை புரிஞ்சுக்கிறப்பதான் ஞானம் அப்படிங்கறது வெறும் தத்துவமாக இல்லாம உயிர்ப்புள்ள பக்தியா மலருது. அதுதான் 100க்கு 100 உண்மை. ஒரு மனிதனை முழுமையாக்குவது அந்த அன்புதான். நாம இப்போ இந்த ஆழ்ந்த அலசலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். ஒரு பெரிய மலை உச்சிக்கு ஏறி திரும்பின மாதிரி ஒரு உணர்வு எனக்கு இருக்கு. நாம எங்கே தொடங்கணும்? அர்ஜுனனோட அந்த பயங்கரமான மனப்போராட்டமான குழப்பத்துல தொடங்கணும். பிறகு எப்படி செயல்களை நிறுத்துறது தீர்வல்ல, எந்தவித அகங்காரமும் எதிர்பார்ப்பும் இல்லாம கர்மயோகத்தை எப்படி செய்யறது அப்படின்னு பார்த்தோம். ஆமா, அதைத் தொடர்ந்து ஸ்ரீ ராமானுஜரோட கூர்மையான தர்க்கத்தின் மூலமா எல்லாம் மாய கிடையாது, ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் உள்ள உறவு எப்படி முற்றிலும் உண்மையானது அப்படிங்கறதையும் புரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் இறைவன் மனிதனாக பிறப்பதன் 6 அவதார ரகசியங்கள் மற்றும் அந்த ரகசியத்தை உணர்வதே எப்படி மோட்சத்துக்கான ஒரு குறுக்கு வழியா அமையுது அப்படின்னு பார்த்தோம். இறுதியா அந்த இறைவனை அடைய பெரிய பெரிய யாகங்கள் எல்லாம் தேவையில்லை, தூய்மையான பக்தி மட்டுமே போதும் அப்படிங்கிற ஒரு மகத்தான எளிமையை பற்றியும் பார்த்தோம். இதிலிருந்து நாம உணர்ந்திருது என்னன்னா, கீதா பாஷ்யம் அப்படிங்கிறது வெறும் அலமாரியில் அடுக்கி வைக்க வேண்டிய ஒரு பழங்கால தத்துவ நூல் கிடையாது.
உங்களோட அன்றாட சிக்கல்களை சமாளிச்சு மனதை பக்குவப்படுத்தி மிக உயர்ந்த இலக்கை அடைவதற்கான ஒரு துல்லியமான நடைமுறை வரைபடம். முற்றிலும் உண்மை. இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கும் அந்த வழிகாட்டும் வரைபடம் இப்போ தெளிவா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். சரி, இப்போ நாம விடைபெறுவதற்கு முன்னாடி உங்க மனச குடையக்கூடிய ஒரு ஆழமான கேள்விய உங்ககிட்ட நான் விட்டுட்டு போக விரும்புறேன். சொல்லுங்க. இறைவன் நம்ம கிட்ட எந்த ஒரு ஆடம்பரத்தையும் பெரிய செல்வத்தையும் எதிர்பார்க்கல. ஒரு சிறு இலையையோ ஒரு பூவையோ அல்லது உங்க கண்களிலிருந்து வரும் தூய்மையான ஒரு சொட்டு கண்ணீரை கூட அவர் பேரன்போடு ஏத்துக்க தயாரா காத்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கறத நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பா. அப்படி என்றால் நாளை காலை நீங்க கண்விழிக்கும் பொழுது நீங்க செய்யற உங்க அன்றாட சாதாரண கடமைகளை, அது குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுவதா இருக்கலாம் அல்லது ஆபீஸ்ல ஒரு சாதாரண இமெயில் அனுப்புவதா கூட இருக்கலாம், அத எந்த அகங்காரமும் இல்லாம ஒரு சின்னஞ்சிறு அன்பு பரிசா அந்த பரமாத்மா அவருக்கு அர்ப்பணிப்பதை தடுப்பது எது? ரொம்ப ரொம்ப ஆழமான கேள்வி இது. இதை பற்றி கொஞ்சம் ஆழமாகவே சிந்திச்சு பாருங்க. அந்த ஒரு அர்ப்பணிப்பு உணர்வோடு இன்றைய தேடலை நாம நிறைவு செய்வோம். இந்த ஆழமான உரையாடல்ல எங்களோடு பயணித்தவங்களுக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு அற்புதமான தேடலில் நாம் சந்திப்போம்.